இந்த வீடியோவ பாருங்க. ஒரு நல்ல ரோஜா கிளையிலிருந்து ஒரு ரோஜா செடி எப்படி உருவாக்க போறோங்கிறதாங்க பார்க்க போறோம். ஒரு ஆரோக்கியமான கிளை ஒண்ண தேர்ந்தெடுத்துக்கங்க. அதுக்கு நல்ல ஷார்ப்பான கத்தி ஒண்ணு வச்சுக்கங்க கையில. கிளையின் ஒரு பகுதியில் சுமார் 1 இன்ச் அளவிற்கு அதன் மேல் தோலை கவனமாக சீவி எடுக்கவும். தோலுக்கு அடியில் இருக்கும் பச்சை நிற திசுக்களை மெதுவாக சுரண்டி எடுத்து விடவும். ஒரு பழுத்த தக்காளி ஒண்ணு எடுத்து நடுவில் பிளந்து வெட்டப்பட்ட கிளையின் மேல் வைக்கவும். தக்காளி செடிக்கு தேவையான ஈரப்பதத்தையும், சத்துக்களையும் வழங்குகிறது. ஒரு 250 மில்லி பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. அந்த பக்கவாட்டில் வெட்டி கிளையைச் சுற்றி பொருத்தவும். அதை ஒரு ஜிப் டைப் மூலம் இறுக்கமாக கட்டவும். தேங்காய் நார் கழிவு நிரப்பவும். ஒரு கருப்பு பிளாஸ்டிக் பையை கொண்டு அந்த கப்பை முழுமையாகச் சுற்றி கட்டவும். ஈரப்பதத்தை தக்க வைத்து வேர்கள் விரைவில் வளர உதவும். 1 மாதம் கழித்து பார்த்தால் கப்பின் உள்ளே வேர்கள் நன்றாக வளர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம். புதிய வேர்கள் வந்தவுடன் அந்த கிளையை தாய் செடியிலிருந்து வெட்டி எடுத்து ஒரு புதிய தொட்டியில் நட்டு வைக்கவும். இவ்வளோதாங்க நம்ம ரோஜா செடி வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். கமெண்டில் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன்.